இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், அது மனிதர்கள் கொண்டு வருகிற சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பிசாசினுடைய அனைத்து தந்திரமாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றிலும் இருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த எந்த ஆயுதமும் உங்களுக்கு வாய்க்காதே போகும். இஸ்ரவேலிலே மொர்தகாய் என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு விரோதமாக ஆமான் என்கிற ஒரு மனிதன் எத்தனையோ தந்திரமான காரியங்களை செய்தாலும் மொர்தகாய்க்கு விரோதமாய் செயல்பட்ட அத்துணை காரியங்களையும் தேவன் வாய்க்காதே பண்ணினார். அதுபோல இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை காப்பாராக, உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமேன்.